2026க்கான ஒரு ப்ரிப்பரேஷனை நாம 2 வாரமா கடந்த 2 வாரமா பார்த்துட்டு வரோம் இல்லையா? அ எழுந்து கடந்து அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்தோம். நம்ம வந்து விழுந்து கடந்துகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எழுந்திரிக்கணும். தூக்கத்த விட்டு எழுந்திருக்கணும். மறுபடியும் ஒரு ரீகேப் பண்றேன். வராதவர்களுக்காக துக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். தூசியை உதறி விட்டு எழுந்திருக்கணும். ஊழியத்திற்காக எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நாம கடந்து போகணும். ஆண்டவர் வார்த்தையை குடுத்துட்டாரு. நம்ம கடந்து போகணும். யோர்தானை கடந்து போக வேண்டும் 2026ல அப்படிங்கிற விஷயத்த குறித்து பேசியிருந்தேன். போன வாரம் பேசும்பொழுது சில காரியங்களை குறித்து பேசியிருந்தேன். என்ன அப்படின்னா, சகோதரர்களும் நம்மோடு கூட என்ன பண்ணணும்? வரணும். செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது 2026ல அப்படின்ற காரியத்தையும், அப்புறம் நியாயப்பிரமாணம் வாயிலிருந்து பிரியக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை குறித்து பேசியிருந்தேன். அடுத்து உடன்படிக்கை பெட்டி, அதாவது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்கு பிறகு செகண்ட் ஜெனரேஷன், 2வது ஜெனரேஷன் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ளாக வர வேண்டும். அவர்களும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம்னா, நாம தான் ரொம்ப சர்ச்சுக்கு போறோம். நம்ம தான் வந்து சர்ச்ல ரொம்ப பிலீவ் பண்ணி இருக்கிறோம். ஆனா பசங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறோம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல அவ்வளவு ஃப்ரீயா இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். அவர்களும் அந்த சந்ததியை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும். சோ இததான் குறித்து கடந்த 2 வாரமா பேசிக் கொண்டிருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் எதை குறித்து பேச சொல்கிறார் என்றால், இந்த வாரம் என்ன பேச போறோம் அப்படின்னா, நாம் சுதந்திரிக்க முடியாமல் சில தடைகள் அங்க இருந்துகிட்டே இருக்குங்க. சுதந்திரிக்க எப்பவுமே ஒரு வெற்றி வருது. ஒரு சுதந்திரிக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, பிசாசு வந்து உங்கள ரொம்ப ஃப்ரீயா விடமாட்டான். ஃப்ரீயா போப்பா, போய் எடுத்துக்கோ, கான்கர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டான்? விடமாட்டான். அதுக்கு பதிலா அவன் என்ன கொண்டு வருவான் அப்படின்னா, பல பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திருவாங்க. பாருங்க, இந்த இடத்துல முதல் பிரச்சனை என்ன தெரியுமா வருது? இவர்கள் கிட்டத்தட்ட 40 வருஷம் எகிப்துல இருந்து நடந்து வந்துட்டாங்க. வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கிட்ட வந்துட்டாங்க. வர்றப்ப நடுவுல என்ன நிக்குது அப்படின்னா, நடுவுல ஒரு யோர்தான். யோர்தான் என்கிற ஒரு நதி என்ன பண்ணுது? நடுவுல நிக்குதுங்க. இந்த யோர்தான் நதியை குறித்து சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணப்படுகிற ஒரு ஆறு. 300 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து திருச்சி வரைக்கும், மெட்ராஸ்ல இருந்து திருச்சி வரைக்குமான தூரம். அவ்வளவு தூரம் பயணப்படுகிற ஒரு நதி. அது போய் டைரக்டா எங்க போய் கடல்ல கலந்துரும்னா, சாக்கடல்ல, உப்பு கடல், அந்த கடல்ல போய் என்ன பண்ணிரும்? கலந்துரும். ஸோ அதற்கு பிறகு இந்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வசனம் சொல்லும், "அறுப்பு காலத்துல யோர்தான் கரை புரண்டு ஓடும்." ஒரு சாதாரண ஒரு தண்ணி கிடையாது யோர்தான்ங்கிறது. கரெக்ட்டா அவங்க வந்த எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுப்பு காலம் தாங்க. அந்த அறுப்பு காலத்துல யோர்தான் எப்படி ஓடும் அப்படின்னா, கரை புரண்டு ஓடும். அதே யோசுவா 3:15, 16ல வாசிங்க அப்படின்னா, மேலே இருந்து கீழே ஓடி வருகிற தண்ணீர் அப்படின்னு இருக்கும். வசனம் ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. முதலாவது அது கரை புரண்டு ஓடும். 2வது மேலே இருந்து கீழே வருகிற தண்ணீர். யோசுவா 3:15, 16 வாசிங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். அப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு கரை புரண்டு வருகிற பிரச்சனைகள். நமக்கு பார்த்தாலே பயமா இருக்கும். பார்த்தாலே நமக்கு எப்புட்றா இத ஹேண்டில் பண்ண போறோம்? எப்படிடா இத நம்ம கடக்க போறோம்? எப்படிடா இந்த பிரச்சனைய ஹேண்டில் பண்ண போறோம்? தண்ணி சாதாரணமா நேரா ஓடி வந்தா பரவால்ல. மெதுவா ஓடி வரும். ஆனா வசனம் சொல்லுது, மேலே இருந்து கீழே ஓடி வருகிற தண்ணீர். அப்போ கொஞ்சம் அங்க ஸ்லோப் இருந்திருக்கு. அவங்க கிராஸ் பண்ற இடத்துல. பயங்கர ஃபாஸ்ட், கரை புரண்டு ஓடுகிற தண்ணீருங்க. இந்த மாதிரியான தடை எதிர்க்க தெரியுது. அங்க இருந்து பார்த்தா ஆ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் தெரியுதுங்க. ஆனா போக முடியல. என்ன அப்படின்னா, நடுவுல ஒரு யோர்தான் நதி. ஆனா இதுல இருந்து நம்மள காப்பாத்த போறது என்ன? எது வந்து இந்த தடையில இருந்து நம்ம நீக்க போகுது அப்படின்னா, என்ன காரியம்னா, முதலாவது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்ம கூட இருக்குதுங்க. அத நீங்க மறந்துடவே கூடாது. என்ன வாக்குத்தத்தம்னா, நம்ம கடந்த 3 வாரமா ஒரு வசனத்த பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் எழுந்து யோர்தானை கடந்து. ஆண்டவர் வாக்கு குடுத்துட்டாரு. நீங்க யோர்தான கடந்து போங்க. வேற என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்கும் பொழுது, நம்ம எத குறித்து பயப்படணும்?
ஆண்டவர் சொல்றாரு, நீ யோர்தானை கடந்து போவீங்க அப்படின்ட்டார். அப்போ அந்த வார்த்தை மேல நீங்க பற்றா இருக்கு. முதலாவது ஒரு தடை வருது அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய முதல் காரியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கணும். அந்த வார்த்தையை குறித்து யோசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு கிட்டத்தட்ட 366 தடவை வேதத்துல, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு வசனம் சொல்லுதுங்க. லீப் வருஷமா இருந்தா கூட அந்த ஒரு நாளையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கணக்கு வச்சு 366 தடவை சொல்றாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தங்கள் தெரியுமோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் பிடிச்சு வச்சுக்கணும் ஆண்டவர்கிட்ட. அந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ சொன்னது போல என்ன சொல்றா அப்படின்னா, ஆண்டவரே, பிள்ளையோட அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுறது தப்புதான். ஆனா மேஜையில இருந்து கீழே விழுற துணிக்கைய நாய்க்குட்டி என்ன பண்ணும்? இன்னுமே இது சாதாரண வார்த்தை இல்ல. என்னன்னா, ஆண்டவர் ரூத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, லேவியர் ஆகமத்துல அவர் கட்டளையிடுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கீழே விழுந்ததை எடுக்காத, பொறுக்கி கொள்ளாத, அதை அந்நியனுக்கும் பரதேசிக்கும் விட்டுடு. அப்போ அவ எதை வச்சு ஆண்டவரை, அந்த தடை எப்படி அவ மேற்கொண்டா அப்படின்னா, வார்த்தையால மேற்கொண்டாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. இந்த மாதிரி எல்லா வாக்கு தத்தங்களையும் நமக்கு உரிமையாக்கிக்கணும் முதலாவது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, அவர் கையில என்ன, அந்த அந்த 3ஆம் அதிகாரம் நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா, யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட இருந்து வெறும் வார்த்தையை மட்டுமே நம்பி யோர்தானை கடந்து போன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை மட்டுமே நம்பி அந்த அவர் சொல்லுவாரு ஜனங்க கிட்ட, நீங்க எல்லாரும் போங்க. ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போகும் பொழுது 2000 முழு தூரத்துக்கு என்ன பண்ணுங்க, நடங்க. நீங்கள் ஒரு புதிய வழியில என்ன பண்ண போறீங்க? போக போறீங்க. இது வரைக்கும் இந்த வழியில நீங்க போக மாட்டீங்க. 2026ல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தடையா இருக்கும். உங்களுக்கு தடை சில நேரங்கள்ல வரும். ஆனா அந்த தடை வழியா உங்களுக்கு ஒரு புதிய வழியை நான் உருவாக்க போறேன். இதை நீங்க, எனக்கு என்னமோ ஆவியானவர் சொல்றாரு, உணர்த்துறாரு. இந்த வார்த்தைய சில பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உறுதிப்படுத்த போறாரு. ஒரு தடையா இருக்கும், உங்களுக்கு வெளியே இருந்து பாக்குறப்போ அது தடையா இருக்கும். ஆனா நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க, அது தடை இல்ல, எனக்கு ஆண்டவர் உருவாக்குன ஒரு பாதை. என்னை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கூட்டி கொண்டு போகிற ஒரு பாதையா இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஏசப்பா எப்படி போகணும், என்ன பண்ணணும், நீங்க யோர்தானை கடந்துன்னு சொல்லிட்டீங்க, ஆனா யோர்தானை எப்படி கடக்குதுன்னு சொல்லியப்பா அப்படின்லாம் கேட்கல. அவருக்கு ஒரே ஒரு காரியம் ஞாபகம் வந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சுச்சுவேஷன் எங்க நடந்தது அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. எங்க நடந்தது அப்படின்னா, மோசேவுடைய காலகட்டத்துல இதே மாதிரி எகிப்துல இருந்து 40 வருஷம் முன்னாடி ஒரு பிளாஷ்பேக். 40 வருஷம் முன்னாடி செங்கடல் முன்னாடி நிக்கிறாங்க. செங்கடல் முன்னாடி நின்னோன்னு ஜனங்கள்லாம் புலம்புறாங்க மோசே கிட்ட. மோசே, நாங்க அங்கேயாவது ஒழுங்கா இருந்திருப்போம், நீ இங்க கூட்டிட்டு என்ன பண்ற? சாவடிக்கிறியா? எங்களை சாவடிக்கிறதுக்குன்னு கூட்டு வந்திருக்கிறியா இங்க? அப்படிங்கிறப்போ வசனம் சொல்லும், ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுவாரு, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? ஆப்வியஸா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்பா நீங்க பாட்டு கூட்டு வந்துட்டீங்க, செங்கடல் முன்னாடி நிக்க வச்சிட்டீங்க, இப்ப ஜனங்கள்லாம் பாருங்க என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. மோசே சொல்றாரு, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? சொல்ல, அவங்கள கடந்து சொல். அப்பவும் அவரு சொல்லல. யோசுவாக்கு இது நல்லா ஞாபகம் வந்துருச்சு. மோசே ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட கேட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு, நல்லா திட்டு வாங்கிட்டாரு. நாமளும் இதை என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கிட்ட இருக்குல்ல, யோர்தானை கடந்து போன்னு சொல்லிட்டாருல, என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டா போங்க, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டவருக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, இவன் போன பாடத்துல இருந்து இவன் லெசன் கத்துக்கிட்டான், மோசே கிட்ட இருந்து கத்துக்கிட்டான், குட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு யோசிச்சிருப்பான் என்ன அப்படின்னா, அப்போ மோசே கையில ஒரு கோல் இருந்தது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உடன்படிக்கை பெட்டி.
மோசேயுடைய காலத்துல உடன்படிக்கை பெட்டி இல்ல. அவர் அதுக்கப்புறமா தான் கிரியேட் பண்ணாரு. செங்கடல் கடக்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டி இல்ல. செங்கடல் கடக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்தது ஒரு கோல். அப்போ அவர் யோசிக்கிறாரு, அந்த மோசேயுடைய கோல் கையில இருந்தது. இப்போ என்கிட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு, அதுக்குள்ள ஆரோனின் துளிர்த்த கோல் இருக்கு. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு பெட்டி என் கூட இருக்கிறப்போ, ஒரு கோலை வச்சிருக்கிற மோசே பயப்படாம தண்ணி முன்னாடி போனாரு. இப்போ என்கிட்ட உடன்படிக்கை பெட்டி இருக்கு, ஆண்டவருடைய பிரசன்னம் என் கூட இருக்கு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என் கூட இருக்கு, நான் தடைய எதிர்கொண்டு நடப்பேன். 2026 தடைகள் வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. தடைகள் வரும். ஆனால் தடையின் மத்தியில ஆண்டவர் ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் போய் ஆசாரியர்கள் அந்த காலை வைத்த உடனே, அந்த பிரசன்னம் அதுல பட்ட உடனே, சுமக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் அந்த தண்ணீர்ல பட்ட உடனே அது குவியலாக நின்றது. இவ்வளவு நாள் நான் யோசிச்சு, இவ்வளவு நாள் எப்படியோ என் மைண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, குவியல் குவியலாக நின்றது அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சாரி, எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆச்சுன்னு தெரியல. குவியல் குவியலான நான் என்ன எப்படி நினைச்சேன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குவியல் குவியலா நின்னுச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா வசனம் சொல்லுது, ஒரு குவியலாக நின்றது. ஒரே குவியலுங்க. யோர்தானுடைய மொத்த நதியும் ஒரு ஒரு குவியலா நின்னு அது சைட்ல என்ன பண்ணிருக்காங்க, இவங்க போயிருக்காங்க. எப்பேற்பட்ட அதிசயம் பாருங்க. புதிய வழியை ஆண்டவர் என்ன பண்றாரு, உருவாக்குறாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரூட்ல நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்க, போயிருக்க மாட்டீங்க. 2026 ஆண்டவர் அற்புத விதமாய் நடத்த போகிறார் உங்களை. புதிய ரூட், புதிய வழி, புதிய பாதை. மூணாவது ஒரு காரியங்க, இந்த மாதிரி யோர்தான் மாதிரியான தடையை கடக்கணும்னா, மூன்றாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. யாத்திரா யோசுவா 3:5 சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்போ 3 காரியம். 1, வார்த்தை மேல நம்பிக்கையா இருக்கணும். 2வது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உறுதியா இருக்கணும். 3வது, இந்த மாதிரி தடைகளை நாம் கடக்கணும் அப்படின்னா, 2026 சுதந்திரிக்க போகும் பொழுது பிசாசு தடைகளை கொண்டு வருவான். ஆனா அந்த தடையை கடக்கணும்னா நம்ம இடத்துல பரிசுத்தம் மிகவும் முக்கியம். நம்ம இடத்துல பரிசுத்தம் இருந்துகிட்டே இருக்கணுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க ஒருவராலும் முடியாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம இடத்துல பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப யோர்தான் மாதிரியான பிரச்சனைகளை கடக்கணும்னா 3 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல உறுதியா இருக்கும். 2வது, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கணும். 3வது, பரிசுத்தம் உங்களோட கூட இருக்கும். சரி, இப்போ நீங்க கடந்து போயாச்சுங்க யோர்தானை கடந்து போயாச்சு. கடந்து போனோம்னா அடுத்த ஒரு பிரச்சனை நிக்குதுங்க பெருசா. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, எரிகோ. எரிகோ பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க. யோர்தானாவது ஒரு இயற்கையான ஒரு பிரச்சனை. உங்களோட வாழ்க்கையில இயற்கையா ஒரு காரியம் நடந்திருக்கு, இயற்கையா ஒரு இழப்பு, இயற்கையா ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, இதெல்லாம் இயற்கையா வருகிற ஒரு காரியங்கள். இதெல்லாம் யோர்தான் போன்ற தடைகள். ஆனா அடுத்தது வர தடைகள் என்ன தடை அப்படின்னா, மனிதன் உருவாக்குகிற தடை. 2வது தடை, மனுஷன் கட்டின எரிகோ செவுரு. ரொம்ப ஹார்டுங்க. நீங்க யோர்தான் தடையில கூட சும்மா அப்படி கையை வச்சு விளையாடலாம், கையை வச்சு இது பண்ணலாம், கொஞ்சம் அப்படி நடக்கலாம், கொஞ்சம் அப்படி உள்ள போற வரைக்கும் போகலாம். ஆனா எரிகோங்கிறது உங்களால ஒரு ஸ்டெப்பு கூட மூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான தடை. அப்ப அந்த தடையை உடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் பேக் டு த ஸ்கொயர். அந்த பாயிண்ட்ல மாற்றமே கிடையாது. என்ன மாற்றம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையில உறுதியா இருக்கணும். நீங்க எல்லாம் கேட்கலாம், எங்க ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு அப்படின்னா, அதே யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீங்கள் எழுந்து கடந்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போங்கள்ன்றார். அவ்வளவுதான். இந்த வார்த்தையை உறுதியா வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போங்கள். அடுத்த ஒன்னொரு, எரிகோவை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் புடிச்சு வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசமான வார்த்தையோ, வாக்குத்தத்த வார்த்தையோ, அந்த வார்த்தையெல்லாம் புடிச்சு வச்சுக்கோங்க. புடிச்சு வச்சுட்டு முதலாவது இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா,
ஆஹ் 5ஆம் அதிகாரத்துல வரும், யோசுவா 2 வேவுக்காரர்களை சித்தீம்ல இருந்து என்ன பண்ணாரா, எரிகோவுக்கு அனுப்புனார். பாருங்க, சில தடைகள், சில பிரச்சனைகளை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஆவிக்குரிய காரியங்களோடு சில காரியங்கள் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ப்ராப்பர் பிளான் நமக்கு தேவைப்படுது. ஆண்டவர் சொல்றார், ப்ராப்பரா பிளான் பண்ணு. நீ செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணு. நம்ம நிறைய நேரங்கள்ல எதுல ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னா, ஏன் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படின்னா எதனால ஃபெயில் ஆகுறோம்னா, ப்ராப்பர் பிளானிங் கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எல்லாத்தையுமே ஆண்டவர் மேலேயே நம்ம, அவர் பார்த்துப்பாரு, அவர் செஞ்சுப்பாரு, கரெக்டு தான், அவர் பார்த்துப்பாரு, அவர் செஞ்சுப்பாரு தான். ஆண்டவர் நம்மையும் என்ன பண்ண சொல்றாரு, யோசிக்க சொல்ல. யோசுவா இங்க பிளான் பண்றாரு. யோர்தான் மாதிரி கிடையாது, நேரா போய் என்ன பண்ணிட முடியாது, நம்ம நடந்து போயிட முடியாது. இங்க யோர்தான் எரிகோவுக்கு நாம சில பிளான் செஞ்சே ஆகணும். அப்போ என்ன பிளான் அப்படின்னா, 2 பேரும் அனுப்புறாங்க. 2 பேரும் அனுப்பும் பொழுது எரிகோ, நீங்க நினைக்கிற மாதிரி நம்மளுடைய வீட்டுடைய காம்பவுண்ட் சுவர் கிடையாது. நம்ம வீட்டுடைய காம்பவுண்ட் சுவர் மாதிரி கிடையாது. எரிகோ மதில்ங்கிறது, அந்த மதிலுக்கு மேல பில்டிங்ஸ் இருந்திருக்கு. அப்ப எப்பேற்பட்ட மதிலா இருந்திருக்கும் பாருங்க. அந்த மதிலுக்கு செவுருக்கு மேல பில்டிங்ஸ் இருந்திருக்கு, அதுக்குள்ள அந்த எரிகோ பட்டணம் இருந்திருக்கு. ஓ, இது ஒரு சாதாரணமா கல்ல வச்சோ, ஒரு ஈட்டிய வச்சோ, இல்ல கடப்பாறைய வச்சோ உடைக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வல்லமையாலதான் உடையணும் இந்த எரிகோ. அப்போ முதலாவது யோசுவா சொல்றாரு, நீங்க 2 பேர் போய் வேவ் பார்த்துட்டு வாங்க. அப்போ வேவ் பார்க்க போறப்ப அவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க பேர் தான் ராகாப். உங்க ராகாப் ஒரு வேசி அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர்களை ஏற்றுக்கொண்டாங்க. நல்லா கவனிங்க, ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லைங்க, அவங்க சொன்ன சில காரியங்களை நான் இன்னைக்கு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிவந்த சமுத்திரத்தை பிளந்ததே எங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். அப்போ வாட்ஸ்அப்பும் கிடையாது, இமெயில் கிடையாது, நியூஸ் சேனல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் செய்த அற்புதம் இந்த எரிகோ கோட்டையின் மேல இருக்கிற ஒரு வேசிக்கு தெரிந்திருக்கிறது. நீங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தீங்க, உங்களை குறித்ததான திகில் எங்களுக்கு இருக்கிறது, இந்த தேசத்தை உங்கள் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? ஒரு வேசி, வேற ஒரு தேசத்துல ஒரு ஒரு ஆண்டவருக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பெண் சொல்றா, இந்த தேசத்தை உம்முடைய தேவன் கையில, உடைய தேவன் இந்த தேசத்தை எடுத்துக்கிட்டாரு, கொடுத்துட்டாரு, உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறா. பாருங்க, சில நேரங்கள்ல நம்மளுடைய விசுவாசத்தை காட்டிலும் அந்நியர்களுடைய விசுவாசம் பெரிதா இருக்கும். யோசுவாக்கு கூட இந்த அளவுக்கு விசுவாசம் இருந்ததான்னு தெரியல. அப்படி இருந்திருந்தா ஒரு 2 வேவுக்காரர் அனுப்பியிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த 2 வேவுக்காரருக்கும் இந்த விசுவாசம் இருந்ததான்னு தெரியல. ஆனா யாருக்கு அந்த விசுவாசம் இருந்தது அப்படின்னா, இந்த ராகாப் என்கிற ஸ்திரீக்கு இருந்தது. இந்த தேசத்தை உங்களுடைய கையில உங்களுடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. உங்களை பற்றிய திகில எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்க தேசம் கலங்கி போயிருக்கு நீங்க வரதை பார்த்து. இப்ப பாருங்க, முதலாவது சொன்ன தடையின் வழியாக ஆண்டவர் ஒரு புதிய பாதையை நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்குறாருன்னு சொல்லியிருந்தேன் யோர்தானுக்கு. இப்போ தடை, எரிகோ என்கிற ஒரு தடை இருக்கு. ஆனா அந்த தடையின் வழியாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புதிய ஆத்துமாக்களை தர போறார். ஒரு புதிய ஆத்துமாவை, புதிய காரியங்களை நமக்கு கொடுக்க போறாரு. நம்ம நினைப்போம், இந்த இடத்துல இருந்து ஏதாவது பலன் கிடைக்குமா, எரிகோவுல இருந்து நமக்கு ஆத்துமா கிடைக்குமா, எரிகோவுல இருந்து ஒரு ஜீவனை உயிரோட நம்ம கொண்டு வர முடியுமான்னு யோசிப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவிலேயே நான் உனக்கு ஒரு ஆத்மாவை கட்டளையிட்டு இருக்கேன். அந்த ஆத்மா மாத்திரம் இல்ல, அந்த ஆத்மாவின் குடும்பத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன், உனக்கு கட்டளையிட்டு. அப்போ இந்த ராகாப் என்கிற ஸ்திரீ சொல்றா, நீங்க இந்த தேசத்தை பிடிக்கும் பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 3வது பாயிண்ட். முதலாவது, ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். 2வது,
ஆஹ் நம்ம பார்த்த காரியங்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த பிளானிங் ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். மூன்றாவது இங்க இவர்களை கயிறுல இறக்கிட்டா. அதுக்குள்ள நியூஸ் போயிட்டு இருக்குது, உளவுத்துறையில இருந்து நியூஸ் போயிட்டு இருக்கு, 2 வேவுக்காரர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆட்கள்லாம் வந்தோடனே ஒளிச்சு வச்சு அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா இறக்கி விட்டுறான் அந்த 2 பேரையும். இறக்கி விட்ட பிறகு சொல்றான், நீங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு சிவப்பு கயிறை எடுத்து கொடுக்குறாங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த சிவப்பு கயிறை கொடுத்துட்டு சொல்றாங்க, நீ இந்த சிவப்பு கயிறை எங்களை இறக்கி விட்டு ஜன்னல்ல நீ என்ன பண்ணு, கட்டி வை. நீ அதை கட்டி வச்ச அப்படின்னா உன்னுடைய பிராணனுக்கும் உன் வீட்டுல இருக்கிற யாருடைய பிராணனுக்கும் எந்த சேதமும் என்ன பண்ணாது, வராது. நல்லா கவனிங்க. இந்த சிவப்பு கயிறு என்பது ஆண்டவருடைய ரத்தம்ங்க. ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம். நம்ம எங்க போனாலும் அந்த ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தை சுமந்து செல்கிறவர்களா இருக்கணும். அந்த ரத்தத்தை கொண்டு செல்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய ரத்தம் நம்ம கிட்ட ஓடணும். வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். அப்ப இந்த தடைக்கு என்ன நமக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் நம்ம கூட இருக்கணும். சில தடைகள் எல்லாம் சாதாரணமா கடந்துட முடியாது. வெறும் பிரசன்னத்தை வைத்து இப்படி கடந்துட முடியாது. இதற்கு நமக்கு ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை நமக்கு தேவை. அப்ப பாருங்க, வசனம் சொல்லுது, நான் வெளியே இருக்கறனால என்னால வேத வசனத்துடைய ரெஃபரன்ஸ் நான் கொடுக்க முடியல. அப்படியே அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா முழுக்க யோசுவா 1-6 நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அதை வாசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர்கள் அந்த கில்காலில் எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை கொண்டாடினார்கள்னு இருக்கும். அப்போ இங்க பஸ்கா கொண்டாடிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ராகாப்புடைய வீட்டு ஜன்னல்ல சிவப்பு கயிறு தொங்கிட்டு இருக்கு. இது அப்படியே பிளாஷ்பேக் 40 வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன். யோசுவா அப்படியே மோசே என்ன பண்றாரு அதை ஃபாலோ பண்றாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி முதல் பஸ்காவை கொண்டாடும் பொழுது சொன்னாரு, எல்லாருடைய வீட்டு வாசலிலும் நிலைக்கால்களிலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன பண்ணாங்க, தடவுங்க. சேம் திங் இங்க நடக்குது. அவர்கள் எரிகோவின் வெளியே சமனான வெளியில கொண்டாடுறாங்க. இவங்க இந்த ராகா அவளுடைய ஜன்னலில சிவப்பு கயிறு என்ன பண்றா, கட்டுறா. அதுதான் ஆண்டவருடைய ரத்தம். அந்த ஆண்டவரின் ரத்தம் அது கட்டப்படும் பொழுது அந்த இடம் என்ன ஆகுது அப்படின்னா அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. அப்ப முக்கியமா ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு இங்க தேவைப்படுகிறதுங்க. மூன்றாவது, இந்த கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, எரிகோ கோட்டை விழுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா துதிக்கணும். அதுதான் லாஸ்ட் பாயிண்ட். நிறைய நேரங்கள்ல துதி அப்படிங்கிறப்போ அதுக்குன்னு ஒர்ஷிப் லீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஒர்ஷிப் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்கதான் துதிக்கணும், அவங்கதான் வந்து எல்லா காரியத்தையும் பண்ணணும், சைலண்டா நம்ம வசனம் கேட்கறதோட போதும் அப்படின்னு. ஆனா இந்த எரிகோ கோட்டை விழுவணும்னா மிக முக்கியமான ஒரு காரியம் துதிக்கணும். வாயை திறந்து துதிக்கணும். துதி இல்லாமல் இந்த எரிகோ கோட்டை உடையாது. யோர்தானுக்கு துதி தேவையில்லை. சில தடைகளுக்கு துதி தேவையில்லைங்க. சில தடைகள் சீக்கிரமா போயிடும். அது ஒரு லிக்விடான ஒரு தடை. பட் இது ரொம்ப ஹார்ட், ரொம்ப சாலிடான ஒரு தடைங்க. டப்புன்னுலாம் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. அதற்கு துதி தேவைப்படுகிறது. ஸோ இந்த துதியை வைத்துதான் எரிகோ கோட்டையை உடைக்க முடியும். ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்தது யோர்தான் என்கிற ஒரு தடை, எரிகோ என்கிற ஒரு தடை. 2026 இந்த தடைகள் வந்தால் நம்ம எப்படி அதை உடைக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். முதலாவது வேத வார்த்தைகளின் மேல நம்பிக்கையா இருக்கும். என்ன காரியமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருந்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்தது, தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்தவர்களாய் செல்ல வேண்டும். தடையா இருந்தாலும் அதன் வழியே ஒரு வழியை உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பண்ணி கொண்டாதான் யோர்தான் என்ன ஆகும், விளக்கும். அடுத்தது எரிகோவிலையும் வார்த்தையில நம்ம விசுவாசமா இருக்கணும். எந்த தடையா இருந்தாலும் வார்த்தை என்பது ஒரு காமன். ஆண்டவருடைய வசனத்தின் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்பதுல அந்த பிரமாணத்துல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது, இந்த எரிகோ போன்ற தடைகளை உடைப்பதற்கு நமக்கு ஒரு ப்ரீ பிளானிங் வேணும்.
அடுத்தபடியாக ஆண்டவருடைய ரத்தம் நம்மோடு கூட இருக்கணும். கடைசியாக ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில இருக்க வேண்டும். இதெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். 2026 எந்த தடையா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களை காப்பாத்துவாரு. இதன் மூலமா நீங்க என்ன பண்ணுவீங்க? கடந்து செல்லுவீங்க. அதுல நம்பிக்கையா இருங்க. எந்த தடையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்டுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.